என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இந்த இன்றைய முத்து மூலமாய் இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். சரீர பிரகாரமான நித்திரை அல்ல, இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நித்திரை செய்துவிடக்கூடாது, விழித்திருக்க வேண்டும். நாம் நேற்று தினத்திலே நாம் தியானித்தோம், நாம் விழித்து வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று. இன்றைக்கு மறுபடியுமாக ரோமர் 13:11 வாசிக்கிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்போது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய சமயம் இது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தூங்கினது போதும், உறங்கினது போதும். நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தரித்திரம் வருவதற்கு முன்பாக விழித்துக் கொள்வோம். ஆண்டவர் சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எழுப்புகிறார். உங்களை அங்கே ஆண்டவர் எழுந்து ஜெபி என்று சொல்லுகிறாரா? ஆண்டவர் விழித்திரு என்று சொல்லுகிறாரா? வஞ்சிக்கப்பட்டு விடாதே என்று சொல்லுகிறாரா? விழித்திருங்கள், காத்திருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக நாம் விழித்திருக்க வேண்டும்? விழித்திருப்பதனுடைய இன்னொரு காரியத்தை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:6 ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். நாம் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். எதற்காக அவர் விழித்து தெளிந்து இருக்க சொல்லுகிறார்? இங்கே இந்த தெளிவுக்கு என்ன காரணம்? ஏன் அதை சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே 1 நிருபத்தின் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எமனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இங்கே சொல்லுகிறார், விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இங்கு 1 தெசலோனிக்கேயர் 5:6 வாசிக்கிறோம், விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். காரணம், இந்த தெளிவு, ஆவிக்குரிய தெளிவு இல்லாவிட்டால், ஆவிக்குரிய தெளிவு ஒரு மனிதனுக்கு போய்விட்டால் பிசாசு அவனை விழுங்கி போட்டு விடுவான். இந்த ஆவிக்குரிய தெளிவு நம்முடைய ஆலயத்துக்கு போகும்போது மாத்திரம் அல்ல, அல்லது பைபிள் படிக்கும் போது மாத்திரம் அல்ல, குட்டி குட்டி ஜெபம் பண்ணும்போது மாத்திரம் அல்ல, 24 மணி நேரமும் 7 நாட்களும் நம்மோடு கூட அந்த தெளிவு இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய தெளிவு யாருக்கு போகிறதோ பிசாசு அங்கே அவர்களை விழுங்கி போட்டு விடுவான். இப்படிதான் சிம்சோன் விழுங்கப்பட்டான். பிசாசினுடைய தந்திரங்கள் அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. பிசாசினுடைய தந்திரங்களிலே அவன் சிக்கிக் கொள்ளுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் தெரிகிற அந்த பிசாசு, பொல்லாத பிசாசு, யாரெல்லாம் அங்கே அவர்கள் உறங்குகிறார்களோ அவர்களை விழுங்குவதற்காக அவன் சுற்றித் திரிகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாய் இருப்போம். பாருங்க, எலியாவை விழுங்குவதற்கு அவன் வகை பார்த்தான். அதனாலதான் சூறை செடி கீழே அவன் படுத்து நித்திரை பண்ணும் பொழுது திரும்ப திரும்ப கர்த்தர் வந்து எழுப்புகிறார், விழித்திரு, தெளிந்த புத்தி. என்ன தெளிந்த புத்தி? நீ போக வேண்டிய தூரம், பயணம் அதிகம் உண்டு என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அவனை எழுப்பி விடுகிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2:11 வாசிக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ ஆவிக்குரிய தெளிவு இல்லாவிட்டால் எப்போ வேணாலும் அவனுடைய வலையிலே சிக்கிக்கொள்வோம். ஆவிக்குரிய தெளிவு நமக்கு இல்லாவிட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் அவன் நம்மை விழுங்கி போட்டு விடுவான். தாவீது அவ்வளவு பெரிய தேவ மனுஷன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் பிசாசு பாருங்க, அவன் இருதயத்தை தூண்டினான். எதற்காக? தேவ ஜனங்களை லக்கம் பார்க்கிறதுக்காக. யோவாப் சொன்னார், வேண்டாம் வேண்டாம், இவ்வளோ நாள் நடந்த யுத்தம் எல்லாம் தேவன் தானே நடத்தினார், லக்கம் பார்க்க வேண்டாம் என்று. ஆனால் தாவீதோ அங்கே அவன் ராஜாவாய் இருந்தபடினால பிசாசினுடைய வலையிலே விழுந்தான். விளைவு என்ன? எத்தனை பெரிய இழப்புகளை சந்தித்தான். 3 வருஷ காலம் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட உண்டு உறங்கி ஊழியத்தை பார்த்த யூதாஸ் பாருங்க, பிசாசு அவனை ஏவின உடனே தெளிவில்லாததினாலே, என்னை யார் ஏவுறது, யாரை நான் காட்டி கொடுக்க போறேன், இந்த தெளிவில்லாததினாலே அவன் கதவை திறந்து விட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, நம்ம வாழ்க்கையில எந்த கதவுகளையும் திறந்துடாதீங்க. நம்ம பார்க்கிற தேவையில்லாத காட்சிகள், மொபைலா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இதுல தெளிவாக கவனமாக இது என்னுடைய வாழ்க்கையில் பிசாசு உள்ள நுழைவதற்கு
இது காரணமாக மாறிவிடும் என்ற அந்த ஆவிக்குரிய தெளிவு இல்லாவிட்டால் நிச்சயமாக பிசாசினுடைய வலையிலே சிக்கிக்கொள்வோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விழித்திருப்போம். பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசித்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம். விழித்திருங்கள், தெளிந்த புத்தியோடு கூட இருப்போம். தேவன் தாமே இந்த நாளிலே நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் இருக்கிறது இந்த 1 நிருபம் 5 அதிகாரம் 6 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்தின் 6 வசனம். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தெளிந்தவர்களாய் விழித்திருந்து ஆண்டவரே பிசாசை எதிர்க்க நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் விழிப்போடு கூட தெளிந்த புத்தியோடு கூட இருந்து பிசாசினுடைய வலையிலே சிக்கிக்கொள்ளாமல் ஜாக்கிரதையாய் ஓட எங்களுக்கு கிருபை தாரும். ஆவிக்குரிய தெளிவை எங்கள் அத்தனை பேருக்கும் தாரும். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய பணிகளுக்கு சுமார் 5.5 லட்சம் ரூபாய் நமக்கு தேவை. ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்றைய முத்து பார்க்குற ஒவ்வொருவரும் மாதம் 1000 ரூபாய் நம்முடைய சமூக பணிகளுக்காக, ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டை நீங்கள் தாங்கலாம், ஒரு பீடியாட்ரிக் தெரப்பி சென்டரில் இருக்கிற ஒரு குழந்தைய தாங்கலாம், ஐஏஎஸ் படிக்கிற நம்முடைய அருமையான வாலிப பிள்ளைங்களை நீங்கள் தாங்கலாம், அல்லது நீங்கள் வேதாகம கல்லூரி படிக்கிற ஒரு குழந்தையை நீங்கள் தாங்கலாம், அல்லது நீங்கள் ஒரு லைவ்லிஹுட் சென்டரை நீங்கள் தாங்கலாம், ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு வயதானவங்களை நீங்கள் தாங்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்கள் மூலமாய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து தாங்க நான் அன்போடு கேட்கிறேன். ஒருவேளை இந்த நாட்களில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலருக்கு இதை சொல்லி நீங்கள் அவர்களையும் உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் வாங்க, முதியோர்களோடு வந்து உட்காந்து நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களோட பேசலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருடைய அன்பை சொல்லலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இணைந்து நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னும் பெரிய தரிசனங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சேர்ந்து செய்வோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. ஆமென்.